நம்மளுக்கு லோ பேக் பெயின் வந்தாலே இவன் மட்டும்தான் காரணம்னு முடிவு பண்ணிருக்கோம்ல. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோவல் பண்ணேன்? ஸோ லோ பேக் பெயின் வந்து எப்பயுமே உங்களோட ஸ்பைன் ரிலேட்டடாகவும் டிஸ்பர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களோட லோ பேக் பெயின் நிறைய ரீசன்ஸ்னால இருக்கலாம். மசில் இம்பேலன்ஸாக இருக்கலாம், ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் டைட்டாகவோ வீக்காக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களோட லோ பேக் பெயின் இந்த ஸ்பெசிஃபிக்கான ரீசன்னால இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஒரு ஃபிசியோ கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களை ப்ராப்பராக அசஸ் பண்ணி உங்களோட லோ பேக் பெயின்கான ரீசனை கண்டுபிடிச்சி உங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலை பிளான் பண்ணுவாங்க. உங்களுக்காகவே ஒரு டெய்லர் மேட் ரீஹேப் ப்ரோக்ராமை பிளான் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு உங்களோட லோ பேக் பெயின்லேருந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்குங்க. ஸோ உங்களோட லோ பேக் பெயின் எந்த ஸ்பெசிஃபிக்கான ரீசனால இருக்குன்னு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ உங்களோட ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் இப்போவே புக் பண்ணிக்கோங்க. அண்ட் லோ பேக் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.